கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் நிஜமானரே, ஈஸ்வரே என் துணையாளரே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம இவ்வளோ நாள் ஏசப்பாவுடைய கிருபைனாலையும் அவர் காட்டின இரக்கத்தினாலையும் தான் நம்ம ஹாப்பியாக இருக்கோம். இனியும் கூட நம்ம லைஃப்பில் எத்தனை நாட்கள் நம்ம கடந்து வந்தாலும் கூட அவருடைய உடனிருப்பும் அவருடைய பலனும் கண்டிப்பாக நம்மளை எப்பயும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருக்கோம் குட்டீஸ். ஸோ நமக்கு நிறைய நேரங்களில் எஸ்பெஷலி நம்ம ஏதாவது கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது காரியம் பண்ணிட்டோம், அது பண்ணும்போது கூட அந்த பயம் இருக்காது. ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்கும், நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஏசப்பா நம்மக்கிட்ட கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை இது பண்ணதுனால நம்மளை இப்படி தண்டிச்சிருவாங்களோ, நமக்கு இந்த தண்டனையை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் நம்மளே கொடுத்துக்கிறதுக்கு பயந்துக்குவோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இந்த நாளில் இந்த பாடலை பாருங்களேன். நம்ம அவர் இல்லாமல் வாழவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அவரை தேடி ஓடலைன்னா கூட நம்ம கூடவே இருந்து நம்மளை அரவணைச்சு யாரு கூட்டு போயிட்டுருக்காங்க